Taste the Daily. நடிகை சாவித்திரி அவர்கள் குறித்து பேசும்போது சொல்றாரு, அவங்களெல்லாம் வச்சா கூட யாருன்னா பார்ப்பாங்களான்ற ஒரு வார்த்தையை பேசுறாரு. இது நாகரிகமற்ற வார்த்தை தான். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அது மட்டும் சொல்லலை, என் மனைவி சூப்பரான ஃபிகர்ன்றதை கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்திடுது. இது மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒருத்தன் பெண்ணை நான் ஃபிகர்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், அசிங்கமாக சொல்லி இது ஆடுது அது ஆடுதுன்னு சொல்லி பேசுறது ரொம்ப கண்டிக்கணும். பொதுமக்கள் இது மாதிரி விஷயங்களை பார்த்து சிரிக்கக்கூடாது, பயந்து போகக்கூடாது. எழுந்து இவ்வளவு அசிங்கமாக விமர்சிச்சு, எனக்கு தெரியும் நடராத்திரி என்ன பண்ணுவேன், தட்டிட்டு மோடிக்கு வரியான்னு இவர் கேட்டாரு சரத்குமார். இது மாதிரியா பேசுறேன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. பொது மேடையிலே இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. பெண்களை கொச்சப்படுத்துறான்னா, பெண்களை கொச்சப்படுத்துற ஆளுக்கு அவனுக்கு எந்த ஒரு வாக்கும் கிடைக்கக்கூடாது. அவன் சார்ந்த கும்பலுக்கோ, அவன் சார்ந்த ஒரு கட்சிக்கோ, கழகத்துக்கோ, அவன் பாஜக இருக்கலாம், காங்கிரஸ் இருந்தால், திமுக, அதிமுக, எதுல இருந்தாலும் நாங்கள் போட மாட்டோம். பெண்கள் ஒரு முறை முடிவெடுத்தா 51% பெண்களுடைய வாக்குகள் பயந்து அலறுவாங்க. இவ்வளவு மோசமா இது மாதிரி நான் டாக்டர் காந்தராஜ் ஐயா பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு ஆம்பளையா நான் தலை குனிகிறேன். இந்த விபச்சாரி தொழிலிருந்து ஒரு செட்டப் ஹனி ட்ராப் மாதிரி சொல்லி பண்ணாலே ஒழிய, அது இது ஒரு மதிப்புள்ள ஒரு பெண், ஒரு காங்கிரஸ்ல இருந்து ஒரு சீனியரான பொசிஷன்ல இருக்காங்க. நம்ம இவங்க சொன்னா அதை அஞ்சுக்கரையில் 7 வயசு பெண், அன்பில்ல 8 வயசு 10 வயசு 3-4 பெண்கள் அந்த பள்ளியில இருந்த மருத்துவரே பண்றது. ஏன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இது ரொம்ப பெண்களுக்கு நம்மளால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நாக்க புடுங்கி சாகணும். சிபிஐ ரிப்போர்ட்ல அவங்க சஜஸ்ட் பண்ணது இன்னும் வெளியிடல. நான் கொஞ்சம் உள்ள இருக்கிற ஆட்களை கேட்டேன். உள்ள இருக்கிற மருத்துவர்கள் சொன்னாங்க 4 மருத்துவர்கள், அதுல 3 ஆண்கள் ஒரு பெண் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. 4-5 பெரிய ஆட்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுல 4-5 மருத்துவர்கள், ஜூனியர் மருத்துவ மருத்துவர்கள், அதுல 2 பேர் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பசங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக சிஎம் லெவல் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த காவல்துறையினருடைய பொண்ணு இதே ஸ்மெல் அடிச்சுட்டு எவனோ ஒருத்தர் 1 வாரம் 10 நாள் வச்சு பண்ணியிருந்தா இது மாதிரி கேட்குமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பண்ணா புட்டுடான்னு சொல்லுமா? போய் லத்தி எடுத்து போட்டு அடின்னு அடிக்கும்ல. ஏன் இது மாதிரி இந்த வேற்றுமை பார்க்குறாங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் நிறுவனர் டாக்டர் திரு ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் விக்னேஷ். டாக்டர் காந்தராஜ் அவர்கள் பேசிய பேச்சு பரபரப்பாக தமிழ் சினிமா துறையில் பேசப்பட்டுருக்கு. ஒரு பக்கம் நடிகை ரோகிணி அவர்கள் சென்னை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. அவர் நடிகைகள் குறித்து பேசின பேச்சு ஒட்டுமொத்த நடிகைகளையும் இதை அவமதிக்கிற விதமாக இருக்குது, அசிங்கப்படுத்துகிற விதமாக இருக்குன்றது, அவங்க கேரக்டரை பற்றி அசிங்கப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? முதல்ல இது 2 வகையில் நான் இதை பார்க்குறேன். ஒன்று அந்த பின்புலத்தில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு இந்த காஸ்டிங் கவுச் ஒரு சில நிகழ்வுகள் இது மாதிரி நடந்திருக்கு, இது பதிவாயிருக்கு. பட் ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லா நடிகைகளும் அப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியும் அப்படி சொன்னது கொஞ்சம் டாக்டர் காந்தராஜ் எனக்கு நல்லா தெரியும். முன்னாள் ஸ்பீக்கருடைய சபாநாயகருடைய தம்பி ராஜாராம் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு சீனியராக இருந்திருக்கார், நல்ல மனிதர். ஆனால் 80 வயசுக்கு மேலே ஆயிருக்கு. ஒருவேளை ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லணும்னு நினைக்காம சொல்லியிருக்கலாம், அல்லது தப்பாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ வயசாயிருக்கு. நான் நினைக்கிறேன் ஊடக பொறுப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ஒரு பொறுப்பான ஊடகமும் எதை எடுத்து போடணும், எது எடுத்து போடக்கூடாதுங்கிற ஒரு பொறுப்பறியாத ஒரு ஆள் இதை பதிவு பண்ணி சும்மா அதை போட்டால் ஒரு 10,000 லைக் வருமோ 100,000 லைக் வருமோ, ஏதோ ஒரு மண்ணாங்கட்டி அந்த அந்த ஒரு டெம்பரரி ஒரு ஊடக பொலிவுக்காக புழுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. அதை ரொம்ப வன்மத்துடன் நான் கண்டிக்கிறேன்.
அதை வந்து பதிவு பண்ணவர். அட்லீஸ்ட் அது ஓரளவுக்கு அதை கொஞ்சம் சென்சார் பண்ணி அதை பார்த்து சார் இது மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம், அதை படித்து அப்புறம் தான் கையொப்பம் வாங்குறாங்க. ஆமாம், அதுதான் அரசியல் சாசனம். அதே போல் உங்கள் குடும்பத்தினருக்கு இது ஓகேயா, உங்கள் பொண்ணுக்கு ஓகேயா, உங்கள் பேத்திக்கு ஓகேயா, உங்கள் மனைவிக்கு ஓகேயான்னு கேட்டு நிச்சயமாக அப்படி வந்து ஒரு ஒரு 2ஆம் பார்வை அவர் கொடுத்துருந்தாருன்னா டாக்டர் காந்தராஜ் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆபாசமான ஒரு சொற்களை பயன்படுத்தியிருக்க மாட்டார். அதை வந்து அவர் சென்சார் பண்ணியிருப்பார். இதனால எல்லாத்தையும் ஒரு தேவைப்பட்ட சென்சார் பண்ணி எது சரியோ அதை காட்டணும். ஸோ டு மீ அடுத்த 10, 20, 30 வருடங்களில் பொறுப்பில்லாத ஒரு ஊடகம்க்கு ஒரு விளக்கம் உதாரணம் கொடுங்கன்னா இந்த டாக்டர் காந்தராஜோடைய ஒரு நேர்காணல் தான் நான் சொல்வேன். வெரி வெரி பேட். ஸோ அது ஒரு பக்கம். டாக்டர் காந்தராஜ் அவர்கள் அந்த நேர்காணல் எடுத்த நெறியாளர் இதுக்கு முன்னாடி பல நேர்காணல்களை எடுத்திருக்காரு. இதே மாதிரி நிறைய சம்பவங்களும் நடந்திருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு நெறியாளர்கிட்ட நம்ம போயிட்டு இன்டர்வியூ கொடுக்கணுமான்றத ஒரு கெஸ்ட் யோசிச்சிருக்கணும். அவருக்கு வயசு ஆயிடுச்சுங்க, யார் கூப்பிட்டாலும் ஒரு போயிருப்பார். அவர் வந்து நான் தப்பு சொல்லலை, ரொம்ப ஒரு பெரும் மதிப்புள்ள ஒரு டாக்டர். ஆனால் வயசாக எல்லாருக்கும் சில மாற்றங்கள் வரலாம், அதனால அவர் போயிருக்கலாம். அப்படி போயிருந்தால் கூட அந்த இன்னொரு ஃபில்டர் இருக்குல்ல, வடிகட்டுற சக்தி வந்து ஊடகம் கையில் தான் இருக்குது. இப்போ என்ன வளர்னாலும் அது நீங்கள் போட மாட்டீங்க இல்லையா? இந்த இடத்துல பீப் சவுண்டு போட்டிருக்கலாம். கரெக்ட், ஒரு பீப் சவுண்ட் போட்டிருக்கலாம். அப்போ சரி, இவ்வளோ திட்டிருக்காரு, விமர்சிச்சிருக்காரு, கண்டிச்சிருக்காரு, ஆனால் அவர் எந்த சொல்ல வந்து பயன்படுத்தினாருங்கிறது ஒரு ப்ளீப் யூஸ் பண்ணோம். ரொம்ப அநாகரிகமற்ற சொற்கள் வயதின் காரணமாக எதனால வியாதியாலவோ பிரெயின்ல வாடுறதுனாலவோ சொல்லியிருக்கலாம். இவ்வளவு மோசமாக இது மாதிரி நான் டாக்டர் காந்தராஜ் ஐயா பேசுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆம்பளையாக நான் தலை குனிகிறேன், ஒரு மருத்துவராக நான் தலை குனிகிறேன், ஒரு ஆண் மருத்துவராக அது மேலேயும் தலை குனிகிறேன். இன்னொரு விஷயம், அவர் ஏற்கனவே அவர் திரைத்துறையிலும் அவர் இருந்திருக்காரு. அவர் ரியலைஸ் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பகிர்ந்திருக்கலாம். இது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? ஒரு பக்கம் அந்த ஆங்கிளையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து நாம் தெரிஞ்சது நம்ம அனுபவித்தது அத்தனையும் பொதுவெளியில் ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லணுமா? அது சொல்கிறதுனால சில பின்விளைவுகள் இருக்குது. அப்படின்னா எல்லா நடிகைகளும் அவ்வளோதான்டா, அதை பற்றி அதோடைய சைக்கலாஜிக்கல் உளவியல் தாக்கம் ரொம்ப அதிகமான தாக்கம் இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டிஎம்கே பேச்சாளர், ஸ்போக்ஸ் பர்சன், அவ்வளவு அசிங்கத்தனம். அந்த ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடாது. he should not be a ஸ்போக்ஸ் பர்சன். அதாவது அது ஒரு பொறுப்பில்லாமல் குஷ்பு அக்காவையும் கௌதமி அக்காவையும் நடிகை ராதிகாவை இவ்வளோ அசிங்கமாக விமர்சிச்சு, எனக்கு தெரியும் நடராத்திரி என்ன பண்ணுவேன், தட்டிட்டு மோடிக்கு வரியான்னு இவர் கேட்டார் சரத்குமார். இது மாதிரியா பேசுறது? இது பொறுப்பாக ஒரு ஊடகத்துக்கு இது வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லவனாக இருக்கணும், ஏன்னா உங்கள் கர்மா அடுத்த வரை வரும்னு சொன்னால் இந்த மாதிரி பேச்செல்லாம் திமுக தலைமை கழகம் ஊக்குவிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நான் என்ன சொல்லுவேன், ஊக்குவிக்கணும், அதை வந்து கட்டாயம் அதை வந்து அவங்க விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு ரிப்பீட்டட் அஃபண்டராக இந்த மாதிரி நிறைய இடத்துல பேசியிருக்காரு. கட்சி நடவடிக்கை இருந்தால் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். கரெக்ட். அந்த கழகம் வந்து அவரை பிளாக் பண்ணிடணும். அது மட்டும் இல்லை, பல பேச்சு போட்டிகளுக்கு இவரை வந்து நடுவர் சாலமன் பாப்பையா மாதிரி இவரை வந்து நடுவராக வந்து இவர் போறாரு, அவருக்கு அவங்க அளவு பண்றாங்க. அந்த அனுமதி கொடுக்கக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் இப்ப ஒரு முறை இது மாதிரி கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு, அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஆளுநர் எதிர்த்து பேசியிருக்காரு. ஆனால் அதில் வந்து ஒரு தரம் இருக்கும். அல்லது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நிறைய வாட்டி போட்டியெல்லாம் வந்திருக்கு. ஆனால் 2 தரத்துலையும் டீசெண்டான மொழியில் பேசினாங்க. இது மாதிரி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ரொம்ப அசிங்கமாக பெண்மையை கொச்சப்படுத்தி என் மனைவி பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டியே பயங்கரமான ஃபிகர்னு சொல்கிறார். இது வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு கேமரா முன்னால் பேசினா இவர் மனைவி மட்டும் இல்லை, பெண்மையே பொதுவாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அது மட்டும் சொல்லலை, என் மனைவி சூப்பரான ஃபிகர்ன்றது கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் பேசுனதுனால. அவர் மனைவி மட்டும் இல்லைங்க, எல்லா பெண்களையும் அவமதிக்கிறார். இதுதான் ஒரு நாள் போய் ஒரு ஆர்ஜி காரில் நடந்த அந்த மருத்துவருக்கு நடந்தா போல, அல்லது அந்த பாண்டிச்சேரியில் ஆர்த்தியில் அந்த ஒரு பொண்ணுக்கு நடந்தா போல ஒரு பலாத்காரத்தில் போய் முடியும். பெண்கள் எல்லாம் வந்து கவர்ச்சி நுகர்வுக்கு மட்டும் பயன்படுத்துகிற ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆப்ஜெக்டிஃபிகேஷன்பாங்க. அல்லது அவங்க சும்மா நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பண்ணி எங்கே பார்த்தாலும் நீங்கள் மெரினலில் போனால் அழகாக கண்ணகி செலம்போடு நின்றுருக்காங்க. பக்கம் இங்கே பார்த்தா முத்துலட்சுமி ரெட்டி இயக்குன கேன்சர் இன்ஸ்டியூட் பார்க்குறோம். அந்த பக்கம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அம்மா அரங்கம்னு அம்மா ஜெயலலிதாவோட இது இருக்குது. இது மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒருத்தன் வந்து பெண்ணை வந்து நான் ஃபிகர்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், அசிங்கமாக சொல்லி இது ஆடுது அது ஆடுதுன்னு சொல்லி பேசுறது ரொம்ப கண்டிக்கணும். பொதுமக்கள் இது மாதிரி விஷயங்களை பார்த்து சிரிக்கக்கூடாது.
பயந்து போகக்கூடாது. எழுந்து கூக்குரல் விட்டு எப்படா நீ பண்ண முடியும்னு சொல்லணும். அல்லது எங்களை மாதிரி ஆட்கள் சொல்லும்போது எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கணும்னா அடுத்த வாட்டி உங்கள் பொண்ணையோ அல்லது உங்கள் மனைவியோ ஒரு ஃபிகர்னு எவனோ ஒருத்தர் சொல்லுவான். அந்த நாள் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இல்லை. எல்லாரும் பத்திரமா இருக்கணும். டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி பேசினார். அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் கேரளாவில் ஒரு காங்கிரஸ் பெண்மணி வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. கட்சிக்குள்ளேயே இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குதுன்ற ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்க. அவரவே கட்சியிலேருந்து நீக்கின சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஒரு பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற பாலியல் கம்ப்ளைண்ட்னா பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக அவள் வந்து ஒரு பக்கா, அதாவது ஒரு அந்த விபச்சாரி தொழிலிருந்து வந்து ஒரு செட்டப் ஹனி ட்ராப் மாதிரி சொல்லி பண்ணாலே ஒழிய, அதுவும் இது வந்து ஒரு மதிப்புள்ள ஒரு பெண், ஒரு காங்கிரஸ்லேருந்து ஒரு சீனியரான பொசிஷனில் இருக்காங்க அந்த அம்மா. இவங்க வந்து சொன்னால் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். இதெல்லாம் விஜயன்னு நினைக்கிறேன். இது சரியில்லை, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அந்த வந்து ஒரு கட்சியை விட்டு நீக்கிறது, அந்த கட்சி வந்து எவ்வளவு நீச்சத்தனமான ஒரு கட்சின்னு அது வந்து விவரிக்கிறது. ஆனால் இதை பற்றி யாரும் பெருசாக பேசலை. இதை நான் திருப்பி சொல்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க. இந்த இடது சார்பிய ஊடகங்கள், காங்கிரஸ், திமுக போன்ற இடது சார்பி விசிக இடது சார்பிய ஊடகங்களுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ அதான் என்ன பண்ணுறாங்க, வேறு ஒன்றையும் வெளியில் வர வைக்கிறாங்க. நம்ம ஆளுங்க இந்த வலது சார்பியம் இது மாதிரி நம்ம ஒன்று எடுத்து சொன்னால் நம்ம ஆளுங்க அதை பார்க்க கூட மாட்டாங்க. அப்படி பார்த்தா ஒழுங்காக பகிர்ந்து விடுறது இல்லை. அது வந்து பார்க்குற ஆட்களுடைய பொறுப்பின்மை. பொறுப்போட ஒவ்வொருத்தரும் பார்த்து பகிர்ந்து ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்கணும். அப்படி உருவாக்கலைன்னா அநீதி வந்து தலை விரிச்சு ஆடும். ஆல்ரெடி ஆடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பாலியல், எவ்வளவு அசிங்கத்தை. அஞ்சுக்கரையில் வந்து 7 வயசு பெண், அன்பில்ல வந்து 8 வயசு 10 வயசு 3-4 பெண்கள் அந்த பள்ளியில் இருந்த மருத்துவரே பண்ணுறது. அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இது ரொம்ப பெண்களுக்கு வந்து நம்மளால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நாக்க புடுங்கி சாகணும். அப்படி அந்த பாலியல் வன்மத்தை வந்து நம்ம தடுக்கணும் என்றால் அதில் முதல் படிக்கட்டு என்னன்னா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதில் முதல் படிப்பு என்னன்னா யோசிப்பதிலும் நாக்கை பயன்படுத்துவதிலும் பேசுவதிலும் அந்த பொறுப்பு இருக்கணும். அதாவது பெண்ணை வந்து இது மாதிரி ஃபிகர்னு கூப்பிடுறது, எல்லாத்தையும் அவங்க எல்லாம் அப்படி தாண்டி, அவங்களாம் நான் வந்து படுத்துட்டு வந்தேன், இது மாதிரி கொச்சப்படுத்தக்கூடாது. என்ன மாதிரி பேசியிருக்காங்க ஒவ்வொரு நடிகையை பற்றி. அந்த நடிகைகளை வந்து நான் வந்து குஷ்பக்கா வந்து ஒரு நேர்காணலில் வந்து அழுதுட்டு இருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில். ஒரு பெண் வந்து 2022-23 வந்து அழுறாங்கன்னா கேமரா முன்னெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு நீச்சத்தனமான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் திருப்பி எப்படி மேடை ஏறுறான், அது அவன் சொல்கிறான், என்னை உள்ள தள்ளு, நான் திருப்பி வெளில வருவேன், நான் திருப்பி வந்து மேடையில் இப்படி தான் பேசுவேன்ங்கிறான். அதெல்லாம் கேட்டு நம்ம சும்மா இருக்கிறோம். இவனை மாதிரி ஆட்களுக்கு ஓட் பண்ணால் எப்படி? தயவு செய்து ஒரு பொறுப்புள்ள கழகமாக இருந்தால் திமுக சரியான நடவடிக்கைகள் எடுத்து இந்த மாதிரி ஆட்களை வந்து மேடையில் ஏற விடக்கூடாது. ஆனால் இதில் குரல் கொடுக்கறதுலே ஒரு பாரபட்சம் காட்டுறாங்களோன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஏன் கேட்குறேன்னாக்க, குஷ்பு அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ராதிகா அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. யாருமே திரைத்துறையிலேருந்து பேசலை. ஆனால் இந்த பக்கம் ஒரு திரைத்துறை பெண்கள் மேலே ஒரு அலிகேஷன் வச்சுட்டாங்கன்னொன்னே நடிகை ரோகிணி போயிட்டு புகார் கொடுக்குறாங்க. இதிலே வந்து ஒரு பாரபட்சம் காட்டுறதா நம்ம எடுத்துக்கலாம். ஐ திங்க் இந்த பாரபட்சம் வந்து காட்டுறது ஒரு வேளை அந்த பக்கம் அவங்க வந்து பாஜகவில் இருந்ததுனால இவங்க பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண் பாஜக ஆட்கள் ஒரு பெண்ணை தொட்டாங்கன்னா பாஜக வெட்டுன்னு வெட்டுவோம், திமுக வெட்டுவோம், அதிமுக வெட்டுவோம், பெண்ணை ஒருத்தன் வந்து கை போட்டோன்னா வெட்டுவோம் என்கிற ஒரு மனப்பான்மை மக்களுக்கு வரணும். அதாவது பெண்ணை அவமதிக்கூடாது. வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா தானடா சாப்பாடு போடுறாங்க, வீட்டுக்கு போனால் மனைவி சாப்பாடு போடுறாங்க, வீட்டுக்கு போனால் பொண்ணோட தான் அப்போ கொஞ்சிறேன், எவன் பையன் வீட்டுக்கு போய் எந்த அப்பம் போய் பையனோட கொஞ்சிறான், பொண்ணு இல்லாதவன் தான் பையனோட கொஞ்சம். ஸோ பெண்கள் தான் ஒரு அழகு ஒரு 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 நாட்டுக்கும் ஒரு வீட்டுக்கும். அந்த பெண்ணை வந்து இவ்வளோ அசிங்கமாக அந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிஷனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எனக்கு வயிறு எரியுது விக்னேஷ். ஐ திங்க் இட்ஸ் டைம் வி வேக் அப். இந்த தருணத்தில் 33% நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பெண்கள் வந்து உட்கார்றது ஒரு பெரிய நல்ல ஒரு படி, ஒரு நல்ல மூவ், ஒரு நல்ல திருப்பம். நான் அடித்து வைக்கிறேன். பெண்கள் வரணும், நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் வரணும். இது மாதிரி ஆட்கள் இது மாதிரி இயங்கக்கூடாது, பேசக்கூடாது, என்ன அடித்து சொல்லணும். அப்போ தான் ஒரே இங்கே ஒரு குஷ்பு, அங்கே ஒரு ராதிகா, அங்கே ஒரு கௌதமி இருக்கிறதுக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான பெண்கள் இது மாதிரி அரசியலில் வந்து அதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்ற சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் எப்போ உட்காருறாங்களோ அப்போ தான் இது மாதிரி விஷயங்களுக்கு தக்க கண்டனம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில் பேசினதுக்கு EVK இளங்கோவன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு.
ஒரு பெண் அமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்றத நாவடக்கம் தேவை அப்படின்ற டோன்ல வந்து அவர் பேசியிருக்காரு. அது வந்து அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி ஈவிகே இளங்கோவன். இளங்கோவன் அண்ணன் வந்து அது மாதிரி பேசுனது வந்து ரொம்ப கொஞ்சம் சோகத்தை தருது, கொஞ்சம் கஷ்டத்தை தருது. ஆனால் அவர் அஃப்கோர்ஸ் தரம் குறைஞ்ச சொற்கள் பயன்படுத்தலை. ஆனால் அதுலேயே அந்த மேல் ஷாவனிசம்னு சொல்லுவாங்க, ஆணாதிக்கத்துடைய தொனி அந்த சொற்களில் வந்து கலந்து வந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு ஆண் அமைச்சர்னா பேசலாமா, பெண் அமைச்சர்னா பேசக்கூடாதான். அது வந்து அமித்ஷாஜி அந்த பக்கத்தில் இருந்தால் பேசலாமா, ஆனால் நிர்மலா சீதாராம்ஜி அங்கே இருந்தால் பேசக்கூடாதான். யார் வகுத்த விதிமுறைகள் இது? ஆணும் பெண்ணும் நிகழன வைத்தால் அறிவில் ஓங்கி இந்த வையகம் தழைக்குமாம்னு சொன்னார் பாரதியார். அப்பேற்பட்ட ஒரு பின்புலத்தை நம்ம வந்து பாரதியாரையும் வள்ளுவரையும் நம்ம தூக்கி வச்சுட்டு எப்படி இது மாதிரி அவர் பேசுவாருங்கிறது கஷ்டமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் அவர் வந்து அந்த ஒரு வன்மத்துடன் ஒரு கடினத்துடன் நான் வந்து அவரை விமர்சிக்கல, ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நான் விமர்சிக்கிற மாதிரி. அப்படி இருந்தோம் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க ஈவேராவுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் இப்படி பேசலாமான்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்பலாம். கரெக்ட். பெண்களுக்கு இதே திமுக அமைச்சரவையில் இருக்கிற காந்தி அவர்கள் என்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. பொது மேடையிலேயே இந்த வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துறாரு, ஒரு அமைச்சரே பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது விக்னேஷ், எங்கள் அம்மா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தப்பி தவறி சொன்னாங்க, டே போய் சோப்பை போய் வாய் கழுவிட்டு வாடா. இவங்களுக்கெல்லாம் சோப்பை பத்தாது. இது மாதிரி பேசுகிறவங்களுக்கு வந்து ஃபினாலு, லைசாயிலு, ஆசிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி விட்டு அப்புறம் தான் வெளியில் விடணும். ஸோ இந்த மேடை நாகரிகம் பெண்களுக்கு வந்து காட்டும் நம்ம ஆணாதிக்கம், இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அகற்றணும் அரசியல் பாதையிலிருந்து. இதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், மக்கள் கையில் இருக்குங்க. இப்படி பெண்களை கொச்சப்படுத்துறான்னா, பெண்களை கொச்சப்படுத்துகிற ஆளுக்கு அவனுக்கு எந்த ஒரு வாக்கும் கிடைக்கக்கூடாது. அவன் சார்ந்த கும்பலுக்கோ, அவன் சார்ந்த ஒரு கட்சிக்கோ, கழகத்துக்கோ, அவன் பாஜகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருந்தால், திமுக, அதிமுக, எதில் இருந்தாலும் நாங்கள் போட மாட்டோம். பெண்கள் ஒரு முறை முடிவெடுத்தா 51% பெண்களுடைய வாக்குகள் பயந்து அலறுவாங்க. ஒரு சிறுபான்மையருக்கோ அல்லது ஒரு தலித் குரூப்புக்கோ அல்லது ஒரு ஓபிசிக்கோ ஒரு எம்பிசிக்கோ எவ்வளவு மக்கள் இன்னும் போதிய விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்காங்கன்றத பெண்களுடைய அவங்களுடைய சக்தி வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த விழிப்புணர்வு எங்கேயோ அடிப்படுது. பெண்கள் நினைச்சா ஐயோ 51% எந்தவித ஒரு எம்பிசி, ஓபிசி, தலித்து, சிறுபான்மை எல்லாத்தையும் நாங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு போட மாட்டோம் சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் எவனும் இதுவரை நீங்கள் சொன்ன சொல்லோ அந்த சொல்லோ கட்டாயமாக பயன்படுத்த மாட்டாங்க. பெண்கள் கையில் அந்த சக்தி இருக்குது. தயவு செய்து தாய்குலத்துக்கு தான் என்னுடைய வேண்டுகோள், அந்த சக்தியை பயன்படுத்துங்க. எப்போ? இன்னும் 50 வருஷத்துல இல்லை, வருது 1.5 வருஷத்துல. அப்போ பயன்படுத்தி எல்லாரும் காட்டினா எது உண்மைன்னு தெரியும். நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். டாக்டர் காந்தராஜா அவர்களும் இந்த இதை வந்து பயன்படுத்தியிருக்காரு. மருத்துவத்துறையிலும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. உண்மையிலே இருக்கா மருத்துவ? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய கேள்வி, முதல் முறையாக பொதுவெளியில் நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து, அதாவது ஒரு பெண் தனது உடலை விற்று கொஞ்சம் அப்படி மேலே போகிறாளான்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. மருத்துவர்களுக்குள்ள, ஆண் பெண் மருத்துவர்களுக்குள்ள அவங்க வந்து 80 மணி நேரம் 100 மணி நேரம் ஒரு வாரத்தை சேர்ந்து இருப்பாங்க. ஸோ ஆண்கள் பெண்களுக்குள்ளார உறவுகள் ஏற்படும், கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது வந்து வேற எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு லவ் மேரேஜ் வந்து நடக்கும். இப்போ நானும் மனைவியும் அதே கல்லூரியில் தான் படித்தோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு காதல் திருமணம், அது சேர்ந்து படிப்போம், அப்படியே 4-5 வருஷம் இருப்போம். அது 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது போல் ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒரு 10-12 இருப்பாங்க. பட் இது மாதிரி இந்த பாலியல் ஆக்கிரமிப்பு, ஆணாதிக்க பாலியல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக அப்படி இருந்ததில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ ஒருவேளை, ஆனால் டாக்டர் காந்தராஜுடைய அனுபவம், அதுவும் அரசு பணியில் அவர் வந்து பல வருஷம் இருந்திருக்காரு. என்னோட அந்த அனுபவத்தில் தான் நானும் சொல்கிறேன்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் சொன்னது தப்பு, நான் அடித்து சொல்கிறதுக்கு என் கையில் ஒரு பெரிய ஆதாரமும் இல்லை, நான் அப்படி இருந்த அனுபவமும் இல்லை. நாங்களாம் படித்தோம், அது எம்எஸ் முடித்தோம், போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தோம், டக்குன்னு இங்கிலாந்து அமெரிக்கா அப்படி போயிட்டு திருப்பி வந்தோம். தனியார் மருத்துவமனைகளில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். தவிர இந்த அரசு மருத்துவமனையிலிருந்து அந்த சீனியர் ஜூனியர் இது மாதிரி விஷயம், காஸ்டிங் கவுச் இருக்கிற போல் அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய பயமாக இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிற ஒரு பேர் நம்ம பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்னாலே ஒரு கெட்ட தான்.
இங்கேயும் இருக்குன்னு அவர் சொல்லும்போது எனக்கு துக்குன்னு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச யாரும் அப்படி செய்யலை, என்னுடைய காலகட்டத்தில் செய்யலை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் படித்தவங்க அப்படி நடக்குதுன்னா நான் வெட்கி தலை குனிகிறேன். பட் ஒருவேளை இந்த அனுபவம் உள்ள பல மருத்துவர்கள் வெளியில் வந்து சொல்லலாம் போல். அதாவது சில சமயம் நம்ம ஒரு மருத்துவராக இருக்கும் பொழுது, ஒரு ப்ரொஃபஸர் முனைவராக இருக்கும் பொழுது சின்ன பிள்ளைங்க வந்து சில சமயம் ப்ரொஃபஸரை பார்த்து கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. அது மாதிரி அப்போ வந்து பொறுப்புடன் இருக்கின்ற எந்த ப்ரொஃபஸரும் தட்டி கொடுத்தே என் பொண்ணு வயசு தான் மணின்னு சொல்லி தட்டிட்டு போயிட்டு இருக்கணும். நாங்கள் எல்லோரும் ஒரு 2 வாட்டி இது மாதிரி பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம பயன்படுத்தி பொண்ணு மாட்டினாடா அவள் பின்னால் போகலாம். 1-2 ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணியிருக்காங்க. பட் பெரும்பாலும் அது மாதிரி யாரும் பண்ணதில்லை. ஏன்னா படிச்சிருக்கோம், அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும், நம்ம வந்து சிரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடணும்னு சொல்லி தான் அவங்ககிட்ட அவங்கள என்கரேஜ் பண்ணாமல் பிளாக் பண்ணுறது தான் சரி, அதுதான் பொறுப்பு. அப்படி தான் 90% எனக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் அப்படி பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் அவர் இன்னொரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாரு. நடிகை சாவித்திரி அவர்கள் குறித்து பேசும்போது சொல்கிறாரு, அவங்களெல்லாம் வந்து வச்சா கூட யாருன்னா பார்ப்பாங்களான்ற ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. இது நாகரிகமற்ற வார்த்தை தானே? அது நான் என்ன சொல்கிறது விக்னேஷ், கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி அதை நான் டிஃபெண்ட் பண்ணுவேன்? ஒரு மிட்டிகேஷனும்பாங்க, அதனால் அப்படி சொல்லியிருக்காரு சொல்ல முடியும். தவிர என் சொந்த எனக்கு அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். என் சொந்த அண்ணனோ ஒரு பெரியப்பாவோ இது சொன்னால் கூட நான் வந்து ஐயோ அவர் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஒரு தப்பு நடந்துச்சு அவருடைய சார்பில் வந்து எல்லா மருத்துவர்கள் சார்பில் நான் வந்து சாவித்திரி அவங்களுடைய குடும்பம் யாராவது இருந்தான்னா அவர் பெண்மைக்கு தாய்குலத்துக்கு வெட்கி நான் மன்னிப்பு கோருகிறேன். ஏன்னா ஐ கேனாட் டிஃபெண்ட் தட். ஆனால் இன்னமும் நம்ம தமிழகத்தில் கனிமொழி போன்ற எம்பிக்கள்லாம் வந்து பேசுகிறாங்க, பெண் உரிமை பற்றி இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு தமிழகம் சிறந்து விளங்குதுன்ற ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஒருவேளை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு கரெக்டுன்றோம். ஒரு சில மாநிலங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா பெண்களுக்கு பெண் உரிமை ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், கலெக்டர்ஸ், ரெஜிஸ்ட்ரார்ஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் பாராட்டுறேன். அதாவது ஒரு 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 நடுநிலைமையோடு பேசணும். ஆனால் நம்ம கண்ணு முன்னாலேயே இந்த அமைச்சர் அன்பில் மகேஷோட சிலம்பரசன் அவருடைய டிரைவர்னு ஓட்டுநர்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வந்து ஒரு கூட்டு பலாத்காரம் பண்ணுறான். ஒரு சமுதாயத்தோடைய நாகரிகத்துக்கு ஒரு அளவுக்கு வந்து அங்கே கூட்டு பலாத்காரம் இருக்குதா இல்லையான்னு இந்த உளவியலில் சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம கூட்டு பலாத்காரம் இங்கே நடக்குது, வெஸ்ட் பெங்கால் நடக்குது, இதெல்லாம் வந்து பயங்கரமான அநாகரிகமான ஒரு மாநிலம். ஆனால் அதை அமுத்தி வைக்கிறாங்க பாருங்க, அது வந்து அதோட அநாகரிகம். இதே ஊடகங்கள், இதே ப்ரெஸ் ஆளுங்க அவங்க வீட்டில் நடந்துருந்துச்சுன்னா என்ன மாதிரி கத்துவாங்க. யாரோ பாவப்பட்ட பொண்ணு அது சொல்லிச்சுன்னா நமக்கு கவர் வாங்கிட்டு நம்ம அதை விட்டுலாம் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து அநீதி தலையை வந்து முடிய விரித்து ஆட்டிக்கிட்டு அங்கே வருது அநீதி. ஸோ அதை பண்ணியிருக்கக்கூடாது. 2வது பாலியல் குற்றத்தில் வந்து ஒரு பள்ளியில் வந்து அந்த ஒரு இயக்குனர் இருக்காங்க, அவங்களோட பையன் வந்து ஒரு மருத்துவன், அவன் வந்து 8 வயசோ 10 வயசுல இருந்து 15 வயசு இருக்கிற பெண் தொடக்கப்பள்ளி மாணவிகள் அவன் பண்ணுறான். அது நாகரிகமா? அநாகரிகம். அது என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் தலை கொண்டிறேன். இது வந்து அரசியலுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டா நீங்கள் நல்லா பண்ணல, ஆட்சி நல்லா பண்ண ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சமீபத்தில் கூட பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஒரு போராட்டமும் நடத்தியிருந்தீங்க. ஆமாம், கரெக்டு. அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் எல்லாரும் அந்த ஸ்ப்ரே வாங்குங்க. பார்க்குறது மட்டும் 4 லட்சமோ 5 லட்சமோ பேர் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அது ஸ்ப்ரே வாங்குறாங்க? ஸ்ப்ரே வாங்குறது இல்லை. இன்னொரு விஷயம் பாருங்கள், ரொம்ப 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 மோசமான விஷயம். நான் வந்து கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு பாலியல் வன்மை நடந்துச்சு, NCCன்னு. இது எல்லாமே ஒரு சீரியஸாக எடுத்து அரசியலை தாண்டி இப்போ என்னன்னா இவங்க பயப்படுறாங்க, இது சொன்னால் நம்ம பேர் கெட்டு போயிடுமா, ஆளும் கட்சி பேர் கெட்டுமா? கெட்டு போகாது. இதை வந்து நீங்கள் மறைக்க பார்த்தீங்கன்னா தான் அவங்க பேர் கெட்டு போகும். போல்டாக வெளியில் வந்து ஆமாம் நடந்துடுச்சு, நம்ம ஆட்சியில் நடந்துச்சு, திருப்பி நடக்கக்கூடாது, அடித்து சாத்துக்கடா, அவனை உள்ளே போடுங்கடா. ஆனால் காவல்துறையினர் இது போன்ற பெண்களுக்கு எதிரான நடக்கிற குற்றங்களில் வந்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண தயங்குறாங்க. எங்கே ஃபைல் பண்ணால் ஆட்சிக்கு எங்கே அவப்பெயர் ஏற்பட்டுருமோன்ற ஒரு மனநிலை தான் இருக்கிறதா சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். உதாரணத்துக்கு சென்னை அண்ணா நகரில் 10 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கா. தொடர்ச்சியாக 7 நாள். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, பெண் மேலே வந்து அந்த ஸ்மெல்லு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப எனக்கு கஷ்டமாக, அந்த ஆடியோ கூட யாரோ போட்டிருந்தாங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது கேஸை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், அவ்வளோதான். ஒரு பெண்
காவல்துறையினர் பேசுனாங்க. ஆமா, சொல்லிட்டு நைட்டு 1 மணி வரைக்கும் அந்த விசாரணை நடந்தது. 2 மாசம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தானேடா அதுக்கு இது சரி நான் நினைச்சிருந்தேன். அவ்வளோ எனக்கு வயிறு எரிஞ்சுது. அது ஒரு பெண் தான், அதோட வீட்டில் ஒரு பெண்ணோ உங்க அப்பா பண்ணாராடான்னு கேட்குறேன். பேத்தியோ, அதாவது இந்த ஆளுகிட்ட இருந்து டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க, திசை திருப்பி முயற்சிக்கிறாங்க. எப்போ நான் இதான் நினைப்பேன். முன்னால் ஒரு பேஷண்ட் வந்தாலும் சரி எங்கள் சித்தப்பா பெரியப்பா இருந்தால் நான் இதை பண்ணுவேனா, பண்ணுங்க, இல்லைனா பண்ணக்கூடாது. இந்த காவல்துறையினருடைய பொண்ணு வந்து இதே மாதிரி இதே ஸ்மெல் அடிச்சுட்டு எவனோ ஒருத்தன் 1 வாரம் 10 நாள் வச்சு பண்ணியிருந்தா இது மாதிரி கேட்குமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பண்ணா விட்டுடான்னு சொல்லுமா? போய் லத்தி எடுத்து போட்டு அடின்னு அடிக்கும்ல. ஏன் இது மாதிரி வந்து இந்த வேற்றுமை பார்க்குறாங்க? அரசியலுக்காகவோ அதிகாரத்துக்கு பயந்தோ ஏன் பார்க்குறாங்க? ஒவ்வொரு சினிமாவில் பார்த்தா அந்த சினிமாவில் ஹீரோ வந்து அந்த தீரன் கீரன் எது நீங்கள் பார்த்தாலும் காக்க அவங்களுடைய கொள்கைக்காக போன ஒருத்தன் தான் வீரன், அவன் தான் தீரன். ஒவ்வொரு காவல்துறையினரும் அவங்க கொள்கைக்காக போனால் எப்படி இருக்கும் நம்ம தமிழ்நாடு? அதுக்கு பதிலாக நம்ம நக்கிக்கிட்டு யாருக்கிட்ட சம்சா போட்டுக்கிட்டு கெட்ட பேர் அவதூறு வரக்கூடாது ஒரு ஆட்சிக்கு நினைக்க தேவையில்லை. நிஜமாவே சொல்கிறேன், ஒரு சமூக ஆர்வலர்னு பேசுகிறேன்னா, சமூக ஆலோசகர்னு பேசுனா, ஒரு அன்பில் மகேஷ் வெளியில் வந்து யார் இவன் சிலம்பரசன் என்னுடைய ஓட்டுநர் தான், ஆனால் இவன் பண்ணிட்டான், அவன் பண்ணதை வந்து எப்படி அன்பில் மகேஷோட கஷ்டம் தப்பாக இருக்க முடியும்? எப்போ தப்பு தெரியுமா? அதை வந்து அந்த திசை திருப்பி அதை வந்து அடியில் நம்ம தள்ள பார்க்குறோம், அப்போ தான் தப்பு. மறைக்கிறது தான் தப்பு. எடுத்து நான் அடி நடித்து பண்ண வேண்டியது பண்ணோன்னா எல்லாரும் பாராட்டுவாங்க. பரவாயில்ல, உன் வீட்டு ஓட்டுநரே இப்படி பண்ணாலே நீ பண்ணுறியே, நீ ஒரு தலைவன். ஏன் இப்படி நடக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு காவல்துறையினர் எவ்வளோ வாட்டி தான் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க? 1000 வாட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்படி பண்ணியாடா, பெண்ணை பெற்றவடா, நான் போட்டு நான் அடிக்கணும் இல்லை. அந்த ஆடியோ பார்த்து நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். இண்டியன் அந்த ஆடியோ நான் கேட்க போய் யாரும் என்கிட்ட அனுப்பும்போது, விக்னேஷ் இது உண்மையான ஆடியோவா? இது வந்து யாராவது வந்து இந்த காலத்தில் எது ஏஐ எது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நிஜமாவேன்னு சொன்னால் எல்லாரும் சொன்னாங்க. ஆமாம், இதை வந்து யாரும் இதை மறுக்கலை. கோர்ட்டே வந்து அந்த விஷயத்தை வந்து சுமோட்டோவாக எடுத்திருந்தாங்க. இந்த சுமோட்டோவா கோர்ட்டு ஸ்டேட். ஸோ ஒரு உயர் நீதிமன்றமே சுமோட்டோவாக ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அது வந்து அந்த அந்த டேப்போடைய வந்து வெராசிட்டி அது உண்மைதான் தெரியும். அதை நான் கேள்விப்படும் போது நான் அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு சின்ன அட்வைஸ் தான், ஆளுங்கட்சியினர்களுக்கும் சரி காவல்துறையினருக்கும் சரி, மற்ற விஷயம்லாம் சரி, ஒரு கூட்டம் போகுது, ஆர்ப்பாட்டம் போகுது, அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணல பரவாயில்ல. பாலியல் வன்கொடுமைகளும் மாதிரி கொலை போன்ற விஷயங்களும் அமுக்கி வைக்கிறதுனால சமுதாயம் சீர்கெடும், சமூகம் அழியும் என்பதை மனசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுப்போடு எல்லாரும் இருங்க. நான் வந்து அரசியல் நோக்கத்தை சொல்லலை, நம்ம பிள்ளைங்க தான் நாளைக்கு அங்கே ரோலில் நடக்கணும். எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான தமிழகத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து உருவாக்கும்னு சொல்லி பொதுவெளியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பலத்த ஒரு கோரிக்கை எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன் விக்னேஷ். இது வந்து இது போகிற திசை எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லா உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க, இந்தியாவில் வந்து 51 எஃப்ஐஆர் போடுறாங்க ரேப்புக்கு. 51 ஒவ்வொரு மணி நேரம். இது முடிக்கிறதுக்குள்ளே இப்போ 25-30 ஆயிருக்கும் இந்த 1/2 மணி நேரத்தில். ஆக்சுவல் நம்பர் வந்து 91. 91 ரேப் கேஸு, பலாத்காரம் ஒரு கேஸ் ஒரு மணி நேரத்துக்கு வருதுன்னா நம்ம என்ன மனுஷங்களா மிருகங்களா? காஞ்ச கேஸுங்க மாதிரி நம்ம ஆளுங்க பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் மாற்றணும். பெண்களை எதிர்த்து எந்த ஒரு வன்கொடுமையும் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த ரேப் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் ஒரு ஸ்டேஜ் அதுவும் போதைப் பொருள். தமிழ்நாட்டில் ஒரத்த நாடில் ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரமுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா. 14 மணி நேரம் கழித்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க காவல்துறை. ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. நானும் அதை கேள்விப்பட்டேன். இதே போல தான் அப்போ இந்த வெஸ்ட் பெங்கால் ஆர்ஜிகரில் கூட 10 மணி நேரமோ 12 மணி நேரம் அப்புறம் போடுறது முதல் சிஎஸ்ஆர் போடுறாங்க. இதில் என்ன சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட்டை நம்ம இன்னும் ஒழுங்காக பார்க்கணும்னா சிஎஸ்ஆர். பாவம் இறந்து கிடக்கிறவங்க முன்னால் கிடிச்சு இருக்கிறா அன்நேச்சுரல் டெத்துன்னு சிஎஸ்ஆர், மர்டர்னு கூட போடல. அதுவும் சிஎஸ்ஆர் போட்டு அப்புறம் எஃப்ஐஆர். அதே போல தான் இங்கே பண்ணுறது. திருப்பி இதான் சொல்லுவேன், டேய் இதெல்லாம் பண்ணுறீங்களா டேய், உங்கள் வீட்டில் அப்படி நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களாடா? வேறு ஒன்றுமே அப்படி மட்டும் நினச்சி பார்க்கட்டுமே, பண்ண மாட்டாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்கால் சம்பவத்தில் மாநில அரசாங்கத்தினுடைய விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதை அவங்க பெற்றோரும் பேசுகிறாங்க. சிபிஐ மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விசாரணை இவ்வளோ தாமதமாக நடைபெறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் இன்றைக்கி வந்திருக்கு விக்னேஷ். சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு, சிபிஐ ரிப்போர்ட்டை பார்த்து நாங்கள் திடுக்கி இவ்வளோ பெரிய அளவுக்கு நாங்கள் மனசில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு எங்களுக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற சிபிஐ தரப்பு வழக்கறிஞரும் சொல்லியிருக்காங்க. கரெக்ட், சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது பட் ஆனால் சிபிஐ ரிப்போர்ட்டில் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து இன்னும் வெளியிடலை. ஆமாம், நான் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற ஆட்களை கேட்டேன். உள்ளே இருக்கிற மருத்துவர்கள் சொன்னாங்க 4 மருத்துவர்கள், அதில் 3 ஆண்கள் ஒரு பெண் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. 4 மருத்துவர்கள்
இந்த பலாத்காரத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. முக்கால்வாசி இந்த பலாத்காரம் வந்து அவளை கொலை பண்ணிட்டு அப்புறம் இது வந்து ஒரு பலாத்காரமாக காட்டணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. எதுக்காக அந்த கொலை நடந்துறதுக்கான முக்கால்வாசி இது பின்னால் ஒரு பெரிய சதி இருக்குது. எல்லாமே காசு தானே. இந்த பைபிளில் சொல்லுது, லவ் ஆஃப் மணி இஸ் அ ரூட் ஆஃப் ஆல் ஈவில். தீய சக்திகள் அத்தனைக்கும் ஒரு அடிப்படை வந்து காசு மேலே இருக்கிற பேரவா தான். என்ன ஆயிருக்குன்னா இங்கே அவ்வளவு கோல்மால் நடந்துக்கிட்டு இருக்கா. இங்கே காசு காசு காசு. அந்த காசில் வந்து அந்த கோல்மாலில் வந்து 4-5 பெரிய ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதில் 4-5 மருத்துவர்கள், ஜூனியர் மருத்துவர்கள் அதில் வந்து 2 பேர் வந்து இந்த திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பசங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக சிஎம் லெவல் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நீ சிசிடிவி கொடுறா, நீ ஒழுங்காக பண்ணலைன்னா என்ன பண்ணியிருக்காங்க, டிஎம்இ அவர் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு இவ்வளோ தூரத்தை. டிஎம்இ எனக்கு டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷன் அவரை மாற்றிட்டாங்க. டிஎம்எஸ் மெடிக்கல் சர்வீசஸ் மாற்றிட்டாங்க. அங்கே இருந்த கமிஷனர் இருந்தார் வினய் கோயல்னு, அவரை தூக்கி ஐ திங்க் நவநீத் குமார் சர்மான்னு அவர் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே கண் துடைப்பு. கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சிபிஐ வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் கமிஷனர் அதே மாதிரி ஒரு அடிஷ்னல் கமிஷனர் எடுத்திருக்காரு, ஒரு டாக்டர் கொஸ்தவ். ஆனால் இது எல்லாமே இன்னைக்கு 5 மணிக்கு பேசியிருந்தேன் அங்கே உள்ளே இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட. எல்லாமே கண் துடைப்பு. அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இது பின்னால் ஒரு சதி இருக்குது. எவ்வளோ ஒரு பொண்ணை பார்த்தான், பலாத்காரம் பண்ணி கொண்டுடலான்னு பண்ணலை, கொலை செய்ய அவனை வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிளியர் மாதிரி அவன் கொண்டு வந்திருக்காங்க. அவன் வந்து ஆல்ரெடி அவன் இந்த கேஸ் இதான் எடுத்து பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பாலியோகிராஃபி சோதனை. அதில் வந்து இவன் வந்து கொஞ்சம் தப்பாக எப்படி சொல்லியிருக்கான். அவனை நிச்சயமாக அவனுக்கு பெரிய அமௌண்ட் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி, நீ உள்ளே இருந்துட்டு அசைலமில் தான் இருக்கணும், நீ உள்ளே இருக்க மாட்ட, 5-6 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவனை கொண்டு வந்திருக்கான். இது எல்லாருடைய உடந்தையும் இது இருக்குது. அங்கே இருந்த ஆதாரங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக அழித்து ஒழித்தது அங்கே இருக்கிற மாநில அரசாங்கம், செஞ்சது அரசாங்கத்தை உள்ளிட்ட ஒரு சில மருத்துவ நபர்கள். இது எல்லாமே போக போக வெளியில் வரும். முதல் முறையாக 4 மருத்துவர்கள் சேர்ந்து இன்னொரு மருத்துவரை இந்த சதி வெளியில் வரக்கூடாதுன்னு கொண்டு இருக்காங்க தான் வரும்னு அங்கே உள்ள பல கருத்துக்கள் இதை மாதிரி பேசப்படுது. முக்கால்வாசி அடுத்த 2-3 நாட்களுக்குள்ள, 2 நாள்லையோ 3 நாள்லையோ அடுத்த ஹியரிங் வருது, அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் திருப்பி வரேன் விக்னேஷ், இது மாதிரி ஒரு பெண்ணை வந்து அடித்து போட்டு ஒரு டாலை உடச்சி போடுற மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கு அடிப்படை காரணம் வந்து ஒரு பெண்ணை நீ வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நீ நினைக்கிற. நாளைக்கு எப்படி பெற்றோர்கள் ஒரு பெண்ணை நம்பி இன்னொரு மருத்துவர்கிட்ட வந்து ஒரு இது இருக்கும் தானே? கரெக்ட். அதனால வார்த்தை வந்து சரியாக சொல்ல முடியல என்னால். அந்த ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யும். நான் சொல்கிறேன், இப்போ நாங்களாம் எந்த ஒரு பொண்ணு ஒரு 2-3 வயசாக இருக்கட்டும், 85 வயசாக இருக்கட்டும், 85 வயசு குமரிகள்லாம் இருக்காங்கல்ல, யாரை பார்த்தாலும் மா லேடி பேஷண்ட்மா நர்ஸை கூப்பிட்ருவோம். ஒரு நர்ஸோட அல்லது ஒரு பெண் மருத்துவரோட பார்க்கணுங்கிறது எங்களுடைய ஹிப்போக்ராட்டிக் ஓத்தும் சரி, எங்களுடைய கோடும் சரி, நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய கோடு. அது இது மாதிரி இந்த கெட்ட விஷயங்கள் பண்ணுறவங்களாம் தனியாக பிடிப்பாங்க. அப்படி அலோவ் பண்ணக்கூடாது. பெற்றோர்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம உரிமைகள் நமக்கு தெரியும். உங்கள் பொண்ணை வந்து எந்த மருத்துவர் பார்த்தாலும், அது பெண் மருத்துவர் பார்த்தாலும் சரி, அதோட இன்னொரு ஏன்னா சில பெண் மருத்துவம் இது மாதிரி கண்ட்ராவி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பெண்ணு அங்கே இருக்கணும். முடிஞ்சால் நீங்களே இருங்க ஒரு அம்மாவா. அப்படி ரூல்ஸே இருக்கா? ரூல்ஸ் இருக்கு. ஓகே. எப்போவுமே ஒரு பெண் மருத்துவர் பார்த்தா கூட இன்னொரு பெண்ணும் இருக்கணும். ஒரு 2 பேர் இருக்கணும். அந்த ரெண்டில் ஒருத்தராவது பெண்ணாக இருக்கணும் சொல்கிறாங்க. ஸோ அது பெண்ணாக இருக்கும்போது 2 பெண்கள் பெண் மருத்துவராக இருக்கும்போது சொல்லி ஒரு நர்ஸ், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவர். நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸால் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்காத பட்சம் நம்ம வந்து தடுக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி அது நடந்துருச்சு வச்சுங்க, அந்த பெண்ணுடைய கம்ப்ளீட் மென்டல் மேக்கப் வந்து காலி ஆகிடும். நாளைக்கு வந்து அதோடைய கணவனோட நல்லா இருக்காது, அது குழந்தைங்களோட நல்லா இருக்காது, வேலை செய்கிறது நல்லா இருக்காது. அதோட கம்ப்ளீட் வாழ்க்கை அந்த 2 நிமிஷத்துல கெட்டு போகலாம். அதனால ஜாக்கிரதை. ஆண்கள் ஜாக்கிரதை, பெண்களும் ஜாக்கிரதை. உங்கள் பெண்களை பாதுகாக்கிறது உங்கள் கடமை, நம்ம கடமை, எல்லோருடைய கடமை.